Welcome to 10th Standard Maths, Tamil Nadu State Board. Chapter 3, Algebra complete ஆயிடுச்சு. இப்போ இந்த சாப்டர் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த சாப்டர் இருக்கிற எல்லா கணக்குமே, அதாவது இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் எல்லாமே உங்கள் மனசில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இந்த ரிவிஷன்றதை பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்டர் ரொம்ப ஈஸியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டாம். மோஸ்ட்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வரவங்க ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை சார் நாளைக்கு பார்த்துடலாம் சார், இன்றைக்கி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், இப்படி தான் சொல்கிறாங்க. ஐ யூஸ்ட் அட்வைஸ் தான். ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஜஸ்ட் திங்க் ஆஃப் தட். ஓகே, இந்த எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்த்தோம், என்னென்ன டைப்ஸில் ப்ராப்ளம் வந்தது, எப்படி போட்டோம் அப்படின்றத அன்றைக்கி நைட்டே அல்லது அது அடுத்த நாள் நீங்கள் நினச்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கஷ்டமாகவே இருக்காது. மேத்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்டே இருக்காது. சாப்டர் முடிஞ்ச பிறகு டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்த்தோம், செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பார்த்தோம், இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம், அதை அப்படியே நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சென்டம் வாங்கிடலாம். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சொன்னது மாதிரி, உங்கள் உயர்வை கண்டு இமயம் ஏணி கேட்டு நாணி நிற்கும். அந்தளவுக்கு நீங்கள் டாப்பில் போயிடுவீங்க. இப்போ அப்படி போகணும், அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா கணக்கெல்லாம் போட்டு காட்ட போகிறதில்ல. இந்த சாப்டரில் இருக்க வேண்டிய நீங்கள் கற்றுக்கிட்ட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத ஒரு குயிக்காக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். நவ் லெட் அஸ் கோ டு தட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நான் சொன்னதுனால இது படித்தா பட்டம் போகிறோம், இதை அப்படியே மெமரைஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லை. இந்த மாதிரி கணக்கில் தான் பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி நம்பர்ஸை மாற்றலாம், என்ன வேணால் கொடுக்கட்டும். இது தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் இந்த சாப்டரில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் போட முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கறது தான் இந்த வீடியோ. இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். 3.1 அதில் என்ன பார்க்குறோம், சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ். இதில் 3 டைப் பார்க்குறோம். ஒன்று வந்து சால்வ் பண்ணக்கூடியது, இன்னொன்று நோ சொல்யூஷன், இன்னொன்று இன்ஃபினிட் சொல்யூஷன் அப்படின்றது. நான் முதல்ல அந்த 2 டைப் பார்த்துறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கேன், x + 2y - z = 5, x - y + z = -2, -5x - 4y + z = 11. The first equation or second equation add பண்ணுறப்போ z cancel ஆகிட்டு I am getting 2x + y. The second equation third equation நான் மைனஸ் பண்ணுறதுனால I am getting minus or minus, அதனால் 6x ஆகிறது, இது +3y ஆகிடும், z cancel ஆகிறது, மைனஸ் பண்ணுறதுனால I am getting 9. சப்போஸ் இதை இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் 6x + 3y = 9. அதே ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணால் என்ன வரும், ரெண்டு பக்கமும் 0 அப்படின்னு வந்துடும். 0 = 0. அப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வந்தது அப்படின்னா the solutions have infinite solution. 0 = 0. x y டேர்ம்ஸ்லாம் இருக்காது, எல்லாமே கேன்சல் ஆகிடும், இந்த பக்கமும் நம்பரும் கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி வந்தால் செகண்ட் இதில் பார்க்கலாம், அது இன்ஃபினிட் சொல்யூஷன். சப்போஸ் செகண்ட் ப்ராப்ளம் 3x + y - 3z = 1, -2x - y + 2z = 1, -x - y + z = 2. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறேன். ஐ எம் கெட்டிங் x - z, y கேன்சல் ஆகுது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தா ஐ எம் கெட்டிங் 2x - 2z = 2x - 2z = 3ன்னு வரும். நாங்கள் 3/2 போட்டேன், 3 அப்படி வருது. இப்போ நான் இங்கே என்ன இருக்குது, 2x - 2z, இங்கே என்ன இருக்குது, x - z, இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் 2x - 2z = 4. இப்போ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா x போயிடும், z போயிடும், ஆனால் நம்பர் மட்டும் இருக்கும். அதாவது இந்த பக்கம் 0ன்னு இருக்கும், இந்த பக்கம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 0 = 1. அது எப்படி 0 = 1 வரும், பைத்தியக்காரத்தனமாக இருக்குல்ல. அதனால் என்ன சொல்ல வரோன்னா நோ சொல்யூஷன். ஸோ
ஸோ இப்போ ரெண்டில் என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம், எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ஒய் கேன்சல் ஆகிடுச்சு, நம்பரும் இல்லை, ஜீரோ அப்படி வந்ததுன்னா இன்ஃபினிட் சொல்யூஷன் சொல்லுங்கள். எக்ஸு கேன்சல் ஆகுது, ஒய் கேன்சல் ஆகுது, இசட் கேன்சல் ஆகுது, ஆனால் சம் நம்பர் மட்டும் இருக்குது, 0 ஈக்குவல் டு சம் நம்பர் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நோ சொல்யூஷன். இது ரெண்டும் ஒரு தனி கணக்குன்னு வச்சுக்கோங்க. இது அவ்வளோ 5 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க. 5 மார்க் கொஸ்டினில் மோஸ்ட்லி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சால்வ் தி ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் மாடல். 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்குவாங்க, ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணுறீங்க. இப்போ இந்த கணக்கில் ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குனால ஒய்யை கேன்சல் பண்ணலாம், 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறப்போ ஒய் கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இசட்டில் கிடைக்கும். அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டோமா, இதை விட்டுட்டு 2வது ஈக்குவேஷனையும் 3ஆவதுமோ அல்லது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு 3டையும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் 3rd ஈக்குவேஷன் அல்லது செகண்ட் ஈக்குவேஷன் 3rd ஈக்குவேஷன் ஒய் தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே ஒய் தான் கேன்சல் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போவும் நீங்கள் ஒய் தான் கேன்சல் பண்ணணும். அதுக்கு பிறகு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ் இசட்டில். நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி 9th பண்ணியிருக்கீங்களா, அது மாதிரி பண்ண போகிறோம், அவ்வளோதான். சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 1/x - 2/y இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன எழுதுறீங்க, 1/xஐ ஏன்னு வச்சுப்போம், 1/yஐ பின்னு வச்சுப்போம், 1/zஐ சின்னு வச்சுப்போம். அப்போ இது என்னாகும், a - 2b + 4, இது b - c + 1 0, 2c + 3a = 14. அதுக்கு பிறகு இதே போல் ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர ஈக்குவேஷனும் மிச்சம் இருக்க ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும், முடிஞ்சு போச்சா. அடுத்த டைப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு x + 20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - this இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது 2 சப்போஸ் இந்த 2 கிளப் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வாங்க எக்ஸு அண்ட் ஒயில். அதுக்கு பிறகு இந்த 2 எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு இந்த 2 கொண்டு வந்து கிளப் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன் உங்களுக்கு வேணும். ஏன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸு ஒய் இசட், 3 ஈக்குவேஷன் உங்களுக்கு மஸ்ட்டு. அந்த 3 ஈக்குவேஷனுக்கு அவங்க ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 நான் எடுத்திருக்கேன், செகண்ட் 2 எடுத்திருக்கேன், தேர்ட் 2 எப்படி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் எடுக்கிறீங்களா எடுக்கலாம், ஆனால் 3 ஈக்குவேஷன் எனக்கு வந்து ஆகணும். 3 ஈக்குவேஷன் வந்ததுக்கப்புறமா இந்த தேர்ட் ப்ராப்ளம் எப்படி பண்ணுறோமோ அதே போல் பண்ணுறோம். முதல்ல ஒரு வேரியபிளை XYZல ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வர அதை மிச்சம் இருக்கிற 2 ஈக்குவலும் அதே வேரியபிளை கேன்சல் பண்ணுறோம். தென் அந்த 2ஐயும் சால்வ் பண்ணுறோம், அவ்வளோதான். எக்ஸசைஸ் 3.1 முடிஞ்சிருச்சு. வேர்ட் ப்ராப்ளம் இருக்குது. வேர்ட் ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வேர்ட் ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துட்டோம், அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக ஆகிடுச்சு. ஈக்குவேஷன் கொடுத்ததுனால சால்வ் பண்ணிட்டீங்க. ஈக்குவேஷனை நீங்களே ஃப்ரேம் பண்ணணும், அங்கே தான் உங்களுடைய நாலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் கணக்கு புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேர்டில் கொடுக்குறோம், வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளிலிருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈக்குவேஷனை சரியாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாடலை பார்க்க போகிறோம். இந்த வேர்ட் ப்ராப்ளம் பொதுவாக கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ஃபீல் பண்ணுறதுனால அதை மட்டும் ஒரு தனியாக ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆல் தி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி சாப்டர் 3 அதை மட்டும் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் ஒரு வீடியோவில். அதனால் அதை இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணல. எக்ஸசைஸ் 3.1 அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இது தரவாயிடுச்சா 3.1 எனி ப்ராப்ளம் யூ கேன் டூ இட், டோன்ட் யூ ஃபீல் ஸோ. இப்போ நான் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாமா? அடுத்த எக்ஸசைஸ் 3.2 ஹவு டு ஃபைண்ட் ஜிசிடி அப்படின்றது பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 2 கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இருந்தால் அதை முதல்ல எடுத்துடுறோம். இங்கே காமன் ஃபேக்டர் எக்ஸ் டேர்ம் டெஃபினட்டாக, அது இல்லாமல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கனால 3x நான் வெளில போட்டுட்டு ஐ எம் ரைட்டிங் இட். இங்கே எடுத்தோம் அப்படின்னா இங்கே 14 வந்துடுறதுனால 4 எடுக்க முடியல, 2x எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது 2 பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், இந்த இதையும் ஃபங்க்ஷனையும் இந்த ஃபங்க்ஷனையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு 2க்கும் ஜிசிடி பார்க்குறோம். ஸோ இந்த 2x³ + 7x² + 4x - 4 இதால் டிவைட் பண்ணுறோம்.
டிவைட் பண்ணி இதை விட கம்மியாக வந்துருச்சா எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயரில் வந்தாச்சு. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. இப்போ இதில் பார்க்குறப்போ இதில் காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா இதையும் எடுத்துருங்க. டிவைட் பண்ணி 3 பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு பிறகு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ஆல் இதை டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து ரிமைண்டரால் இங்கே இந்த டிவைடுன்றக்க இதை டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ 0 வந்துருச்சு அப்படின்னா தென் திஸ் இஸ் அவர் ஜிசிடி. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. என்ன தப்பு பண்ணுறோம்? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? காமன் ஃபேக்டர் ஒன்று எடுத்தோமே 3x and 2x, அதுக்கும் நீங்கள் ஜிசிடி பார்க்கணும். இதில் வர 3லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறப்போ என்ன காமனாக எடுத்தீங்களோ அதில் ஏதாவது இருந்ததுன்னா இந்த 2 டேர்ம் நம்ம விட்டுட்டோம். இதுக்கு தான் நம்ம ஜிசிடி பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு என்ன ஆச்சு ஜிசிடி? இதுக்கு நீங்கள் ஜிசிடி பார்க்கணும். 3x and 2x ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? எக்ஸு. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து ஜிசிடின்றது எக்ஸ் இன்ட்டு திஸ். மோஸ்ட்லி தி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸை விட்டுடுறோம். இதோட இப்போ பண்ணிடுறோம். காமன் ஃபேக்டர் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த காமன் ஃபேக்டரில் இருக்கிற ஜிசிடியை மறக்காமல் போடுங்க. அவ்வளோதான் ஜிசிடி. இதே ஜிசிடியில் வேறு எப்படி கொடுக்கணும்? 3 இதை கொடுக்கலாம். 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு 1 2 இன்னொன்றும் கொடுத்துருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதாவது 2 எடுத்து முதல்ல கண்டுபிடிங்க ஜிசிடி என்னன்றது. இந்த இதால் அந்த மிச்சம் இருக்கிற 3வது இதை டிவைட் பண்ணுங்கள். 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது 2 எடுத்து இதே போல் பண்ணி ஜிசிடி கண்டுபிடிங்க. ஆஃப்டர் ஃபைண்டிங் ஜிசிடி இதால் அந்த தேர்ட் ஃபேக்டர் மிச்சம் இருக்க அதை டிவைட் பண்ணி 0 வருதான்னு பாருங்கள். வந்ததுன்னா இதுதான் ஜிசிடி. அப்படி வரலன்னா இதே ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ ஜிசிடி ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஜிசிடி தரவாயிட்டோம். 2 எக்ஸசைஸை குயிக்காக முடிச்சிட்டோம் 10 நிமிஷத்தில். இதே எக்ஸசைஸ்லேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜிசிடி இல்லாமல் ஒரு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் குயிக்காக பார்த்துடுறோம். ஃபைண்ட் எல்சிஎம். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? இதிலிருந்து என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஃபேக்டரைசேஷனில் நீங்கள் தரவாக இருக்கணும். ஃபேக்டரைசேஷனில் தரவாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபைண்ட் தி எல்சிஎம். ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இதில் 4 காமனாக எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். தென் எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே 2x + 1 யூ ரைட் இட், x - 3 யூ ரைட் இட். இங்கே ஒரு x - 3 ஜஸ்ட் ஒரே ஒரு தான் போகிறோம். மிச்சம் இருக்கிற 4 × x + 3. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டேர்ம்ஸ் வரும், ரெப்படேஷனாக வராது. 4 × x + 3, x - 3, 2x + 1. சப்போஸ் இந்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்தாங்கன்னா 1 மார்க்கில் கொடுப்பாங்க. 16m மைனஸ் திஸ் அப்படின்ற மாதிரி. 16 12 8க்கு எல்சிஎம் பாருங்கள். 16 12 8க்கு நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். 48 வரும். மைனஸ் இருக்கணும், மைனஸ் போட்டுருங்க. m ஸ்கொயர் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் ஆஃப் m, n ஸ்கொயர்லையும் ஹையஸ்ட் பவர் n ஸ்கொயர். எவ்வளோதான் ஜிஸ். இது நமக்கு எல்சிஎம். ஸோ ஃபைண்ட் தி எல்சிஎம்ன்றது ஒரு சின்ன கொஸ்டின். ஃபைண்ட் ஜிசிடின்றது 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ எக்ஸசைஸ் 3.2 முடிஞ்சிருச்சு. Now we go for exercise 3.3. Exercise 3.3 அடுத்து ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். The relationship between LCM and GCD அப்படின்றது பார்க்கணும். ஸோ அந்த 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, P(x), Q(x), அதுக்கு நம்ம LCM GCD கண்டுபிடிக்கிறோம். யூஸ்வலாக 2 ஃபேக்டர் கொடுக்குறப்போ 2 ஃபங்க்ஷன் கொடுக்குறப்போ P(x) into Q(x) is always equal to LCM into GCD. இதுதான் ப்ராப்பர்ட்டி. இதை ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். 2 ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, அதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய LCM into GCDயை பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். ஆக 4 இருக்க இதில் வேரியபிள்ஸ் 1 2 3 4 ஏதாவது 3 கொடுப்பாங்க. 4வது கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஜிசிடியால் டிவைட் பண்ணுங்கள். ஜிசிடி கேட்டாங்க அப்படின்னா இதையும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், எல்சிஎம் போடுங்க. மல்டிப்ளைன்னா அதுக்கு மல்டிப்ளை பண்ணி உட்காராதீங்க. இதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணி ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணி சிம்பிளாக கொண்டு போங்க ஆன்சரை. அதே போல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா இது 2ம் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது 2ஐயும் போட்டு ப்ராடக்ட் போட்டு Q(x) போட்டோம்னா அது கிடச்சிடும். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். எகெயின் பேஸ்ட் ஆன் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன் தரவாக இருந்ததுன்னா இதிலேருந்து நீங்கள் ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம் ஈஸியாக அப் டு ஸ்கொயர் ரூட் வரைக்கும். பேஸ்ட் ஒன்லி ஆன் ஃபேக்டரைசேஷன் தான். இப்போ அடுத்தது எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.4 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. அதை ரெடியூஸ் டு சிம்பிளஸ்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்குறோம். ரெடியூஸ் டு சிம்பிளஸ்ட் டேர்ம் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள்.
காமன் ஃபேக்டர் தான் இருந்ததுன்னா கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணிவிட்டு ரைட் இட். கொடுத்துருக்க கணக்கை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஏதாவது சேம் நம்பராக இருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு யூ ஆர் ரைட்டிங் இட். அவ்வளவுதான். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா 2 கணக்கு எடுத்திருக்கேன். ஒன்று எக்ஸு, ஒன்று எக்ஸ்கொயர் கீழே எக்ஸ்கொயர் ப்ளஸ் 1, ரெண்டாவதுல எக்ஸ்கியூ மைனஸ் 27 டிவைட் பை திஸ் அப்படின்றது. எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்ன அப்படின்னா எக்ஸுக்கு இந்த வேல்யூ வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, சால்வ் பண்ண முடியாது அப்படின்றது. எக்ஸுக்கு எந்த வேல்யூ வச்சோம்னா, அதாவது டினாமினேட்டர் 0 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி இல்லையா, அதனால் நம்மளால் பண்ண முடியாது. அதுதான். ஆக நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த மாதிரி கணக்கிலெல்லாம் டினாமினேட்டரை முக்கியமாக பார்க்கணும், நியூமினேட்டரையும் பார்க்கணும். ஏன்னா சம் காமன் ஃபேக்டர் இருந்தால் கேன்சல் ஆகிடலாம். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துருக்கேன் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு உங்களோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணாலும் கொடுங்களேன். இங்கே எக்ஸுக்கு நீங்கள் -1 கொடுங்க, +1 ஆகி +1 ஆகி 2 ஆகிடும், 0 கொடுங்க 1 ஆகிடும். நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் டினாமினேட்டரில் 0 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ தெர் இஸ் நோ ரியல் வேல்யூ, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ இந்த கணக்கு எடுத்தோம் அப்படின்னா x³ - 27, அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் லைக் x³ - 3 a³ - b³. a³ - b³ உடைய ஃபார்முலா என்ன? a - b, அதுக்கப்புறம் a² + ab + b². அவ்வளோதான். a - b, அதுக்கப்புறம் இது ஸ்கொயர் பண்ணுறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுறோம், அதுக்கப்புறம் b², எல்லாமே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருந்தால். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறோம், x³ - 3³ x - 3, அதுக்கப்புறம் x², இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால 3x, இது ஸ்கொயர் பண்ணி 9. இந்த இதில் x காமன் வெளில எடுத்துருக்கான், எடுத்துட்டா இவர் கேட்டிங்க ரைஸ். அப்போ இது பண்ணோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணால் x + 3 x - 2. ஏதாவது அவசரப்பட்டு x - 3 போட்டுறாதீங்க, போட்டு கேன்சல் பண்ணிடாதீங்க, தப்பாயிடும். ஸோ வேணும்னே கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக தப்பு பண்ணிவிட்டீங்களோ பண்ணணும் அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் we are getting this, nothing is getting cancelled. அப்போது தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன வரணும், எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இது டினாமினேட்டர் ஃபுல்லாக 0 ஆகிடும். எக்ஸுக்கு -3 போட்டிங்கன்னா அப்போ இது 0 ஆகிடும். 0 வச்சுனாலும் நமக்கு டினாமினேட்டர் 0 வரக்கூடாது, வந்ததுன்னா இன்ஃபினிட்டி. எக்ஸுக்கு -2 இருக்கிறதுனால +2. ஸோ த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இஸ் 0, 2, -3. ஒரு வேளை இந்த கணக்கில் இப்படி இருந்தால் இது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வரும். அது அதாவது இது ப்ளஸில் வரும், இது மைனஸில் வரும். அப்படி வந்தால் இது கேன்சல் ஆகிடும். இந்த கேஸ் தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன வரணும் அப்படின்னா x = 0, 2, 3 போடக்கூடாது. இப்போ சொல்கிறது புரிஞ்சுதா? நீங்கள் பார்க்கணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும், ஏதாவது காமன் ஃபேக்டர் இருந்தால் கேன்சல் பண்ணணும். அப்புறமா டினாமினேட்டர் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். டினாமினேட்டரில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா டினாமினேட்டர் 0 ஆகும். அது பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஓவர் ஆகிடுச்சு. எக்ஸைஸ் 3.4 ஓவர். எக்ஸைஸ் 3.5 மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் அந்த ஃபேக்டரைசேஷன் தான். ஃபேக்டரைசேஷன் தர வந்தனா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ 2 கணக்கு நான் எடுத்திருக்கேன். ஒன்று 16x² - 2x - 3 டிவைட் பை திஸ், த ஹோல் திங் டிவைட் பை திஸ். இந்த பார்ட்டு முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ மேலே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் இது கிடைக்கிறது, இது வந்து கீழே எப்படி கிடைக்கிறது. இது டிவிஷனால் இது ரெசிப்ரோக்கல் ஆகணும். 3x² மேலே 8x² + 11x கீழே. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா 3x + 1 × x - 4. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இது வரும். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் அப்படி ஆகிடுச்சு. என்னென்ன கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு 3x + 1 கேன்சல் ஆகிடுச்சா? சரி, 8x + 3 அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன, இதுவும் 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 கீழே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x கொடுத்துருக்காங்க, y கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் x² × y⁻² அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் x²லாம் நேராக போகாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் கேன்சலேஷன் ஆகிடுச்சிங்க, அழகாக கேன்சல் ஆகிடுது. அப்படியே போல் ஒய்யை பண்ணுங்கள். ஒய் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபேக்டரைஸ் ஆகிடுச்சு, இது கேன்சல் ஆகிடுது. x² × y⁻² அப்படின்னா என்ன அர்த்தம், x² / y². முதல்ல x/y பண்ணுங்கள், ஸ்கொயர்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இது டிவைட் பை திஸ், இது அப்படியே இது டிவிஷன்றனால இது வந்து நியூமினேட்டருக்கு போயிட்டு இது டினாமினேட்டர் வந்திருக்கு. இது கேன்சல் ஆகிடுச்சு, இது கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3 கீழே. 2/3 என்னது, x/y. நமக்கு என்ன வேணும், x² / y².
therefore 2 by 3 the whole square 4 by 9 3.5x is over ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறோம் மல்டிப்ளை பண்ணுங்கள் டிவிஷன் பண்ணிங்கன்னா டேக் தி ரெசிப்ரோக்கல் மறந்துடாதீங்க பண்ணிவிட்டு then you do it. Exercise 3.6 அதே ஃபேக்டரைசேஷன் தான் சும்மா மாற்றி ஏதோ பண்ணுறோம். subtract this from this அப்படின்றாங்க. subtract this from அந்த from சொல்கிறத முதல்ல எழுதுகிறோம், எதை பண்ணணுமோ அது அப்புறமா எழுதுகிறோம், அவ்வளோதான். இந்த பாட்டு தப்பு பண்ணாமல் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. டேக் தி எல்சிஎம் x square plus 2 the whole square எல்சிஎம் ஆகிடும். இது அப்படியே இருக்கும். இங்கே ஒரு x square plus 2 வரும். சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஆன்சர். அடுத்தது வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் திஸ் டு கெட் திஸ். இதுலேருந்து என்னத்தை மைனஸ் பண்ணோம்னா இது கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், இது மைனஸ் சம்திங் அது வரணும். அதனால் அது இங்கே வந்துட்டோம். இந்த எக்ஸ்ன்றது இங்கே போயிடும், இந்த கொஸ்டின் மார்க்ன்றது இங்கே போயிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது தான் ஃப்ரம் சொன்னாங்களே, ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படின்னாங்களா, இதை முதல்ல போட்டுருங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே ஃப்ரம்னா முதல்ல போட்டுருங்க. இதை போட்டுட்டு டு கெட்டுன்னு சொன்னாலும் அதே தான், இதை போட்டு மைனஸ் பண்ணிட்டு யூ கெட் தி ஆன்சர். தேர்ட் சம் எப்படி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு ஃபைண்ட் 1 by a minus b minus 2b by a square minus b square. ரொம்ப ஈஸியானது. ஆக்சுவலாக வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் இதை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா a minus b பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் பண்ணிப்போம், அப்புறம் a square பண்ணுவோம், b square பண்ணுவோம். இப்படிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்களாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. இந்த அப்படிலாம் a minus b பண்ணணும், a square minus b square பண்ணணும், அப்புறம் 2b by this பண்ணணும். டோன்ட் டூ தட். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். டேக் எல்சிஎம் ஃபார் திஸ். a square minus b squareன்றது a plus b a minus b. இப்போ ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன லைக் திஸ். இப்போ இங்கே a plus b வரும் மைனஸ் 2b, ஒரு பியில் 2b மைனஸ் 2b இப்போ a minus b, இது கேன்சல் ஆகிடுச்சு. ஏக்கு 1 by a plus b. ஆக ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்னா ஏயும் பியும் ஆட் பண்ணுங்கள், எல்சிஎம் எடுத்து பண்ணுங்கள், வந்து ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ரெசிப்ரோக்கல் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது தான். அதர்வைஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இதே மாதிரி இருக்கிற இன்னொரு கணக்கே இப்போ பார்த்துடலாம். 3.6லேயே ஒரு லாஸ்ட்டு சம் இதை போட்டிருக்கேன். ஏ கொண்டு கொடுத்துருக்காங்க, பி கொண்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெருசு கொடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. a plus b the whole square plus a minus b the whole square the whole thing. அதுக்கு கீழே திருப்பி a divided by b. பார்க்குறப்ப பயம், பட் பயப்படுறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, a plus b the whole square எப்படின்னா a square plus b square plus 2ab வரும். இங்கே a square plus b square minus 2ab வரும். ஆட் பண்ணுறப்போ 2abயும் minus 2abயும் கேன்சல் ஆகிட்டு you will get 2 times of a square plus b square. கீழே வந்து a divided by b இருக்குது, இதை வந்து டிவைட் பண்ணணும். x by x plus 1 divide by this. இது ரெசிப்ரோக்கல் ஆகிறது. we are getting, so answer is simply x. ஸோ இதுக்கு கீழே வெறும்னா எக்ஸ்ன்னு போட்டுடலாம். ஃபைண்ட் அவுட் a square, ஃபைண்ட் அவுட் b square, ஆட் பண்ணுங்கள், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 3.6. ஸோ இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஒன் மோர் எக்ஸசைஸ் 3.7 ஆல்சோ உங்களுக்கு ஃபேக்டரைசேஷனை பேஸ் பண்ணது தான். ஃபைண்டிங் தி ஸ்கொயர் ரூட் பை ஃபேக்டரைசேஷனில். ஓகேப்பா, அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷனை பேஸ் பண்ணியிருக்கிற இவ்வளோ கணக்கையும் உங்களால் பண்ண முடியும். 3.3லேருந்து 3.7 வரைக்கும் எல்லாமே அவ்வளோதான். ஃபேக்டரைசேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தரவாக இருக்கணும். அது தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நம்ம 3.7 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.7 ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட். ரெண்டு சம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. a power 9 இங்கே இருக்குது, a power 3 இருக்குது. 9 minus 3 6ன்னு போடுங்க. இங்கே b power 12 அப்படியே போட்டுருங்க. c இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. c power 4 கீழே 8, 8 minus 4 c power 4 போட்டுட்டு d power 10. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன், அதனால் இங்கே போடல. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதனால் இங்கே போட்டிருக்கோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டில் வரப்போ வர்றது எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ 6 by 2 3, 12 by 2 6, இங்கே 10 by 2 5, 4 by 2 2. மாடுலஸ் போட்டுருங்க. 4 by 3 சிம்பிளிஃபை பண்ண முடியும், அதனால் பண்ணிட்டேன். அடுத்த கணக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 9x square minus 24 minus 30 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ரைட் ப்ராப்பர்லி x square y square z square, மீதி எல்லாம் xy yz zx அந்த டேர்ம் எழுதிக்கோங்க. இங்கே 2 மைனஸ் வந்துருக்கு, வந்தால் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும், அல்லது 2 இடத்துல மைனஸ் வரும். 2 இடத்துக்கு மேலே மைனஸ் வராது. 2 இடத்துல மைனஸ் வந்தது அப்படின்னா எங்கே மைனஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டுலேயும், இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, ஒய் டேர்ம் இருக்கா, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. இதில் எக்ஸ் இருக்குது, இசட். அதனால் ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது, ஒய். அந்த ஒய் டேர்ம் வந்து நெகட்டிவாக இருக்கும்.
16y ஸ்கொயர்னால 4y the whole square. இங்கே மைனஸ் போடுங்க. இது 3x the whole square. இது அப்படியே. இப்போ சரியாக இருக்க பாருங்கள். 2ab வரணுமா? 2 into 3 6, 6 into 4 minus. 2 into 4 8, 8 into 5 40 minus. இது ரெண்டையும் பண்ணுறப்போ ப்ளஸ். ஸோ இதை இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் minus 2ab minus 2bc plus 2ca அப்படி வந்திருக்கு. ஸோ the answer is a minus b plus c the whole square. இதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்படி எடுக்கிறப்போ this will become 3x minus 4y plus 5z முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சம் ஃபேக்டர்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஒரு 3-4 கொடுத்தாங்க அப்படின்னா யூ ஃபேக்டரைஸ் தட். ஒரே டேர்ம் வந்து 2 முறை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஆக 3.7 முடிஞ்சிருச்சு. வெரி ஈஸி எக்ஸசைஸ். மோஸ்ட்லி ஒரு 2 மார்க் கொஸ்டினில் இந்த மாதிரி கொஸ்டினில் கேட்கலாம். அவ்வளோதான். ஏன்னா 3.8 நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். அது பார்த்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு. 3.8 பார்க்கலாம். இப்போ 3.8 எக்ஸசைஸ் 3.8 ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல இது ப்ராப்பராக இருக்கான்னு கணக்கில் பார்க்குறீங்க. x பவர் 4 ஹையஸ்ட்னா முதல்ல x பவர் 4, அப்புறமா x கியூப், அப்புறமா x ஸ்கொயர், அப்புறமா x, அப்புறமா கான்ஸ்டன்ட் இப்படி வரணும். இல்லையா நம்பர் எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூபு, எக்ஸ் பவர் 4 அந்த ஆர்டரில் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல கொண்டு வரீங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த கணக்கு நான் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது முதல்ல ஐ ஹவ் brought it in the ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமே, ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன? 2x ஸ்கொயர் போடுங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4x பவர் வந்துருச்சு. 2 டேர்மை கீழே எழுதுங்க. இங்கே என்ன இருக்கோ அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போடுங்க. 28 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அதனால் 7xன்னு போடுங்க. 7 into 4 28x கியூப் ஆகிடும். அது 49x ஸ்கொயர் ஆகிடும். ஸோ சேஞ்ச் தி சைன். இப்போ உங்களுக்கு minus 12x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல், இது இல்லை இதை இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் பண்ணுறீங்க. 2 into 2 4x ஸ்கொயர் மைனஸ் 14x போட்டோம். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ், இங்கே 12 வரணுன்றதுனால 3 மைனஸ் 3 போட்டிருக்கோம். 0 வந்துருச்சு. அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஸ்கொயர் ரூட் இஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. இல்லை சம்டைம்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து மல்டிப்ளை பண்ணுமே, அதனால இதிலிருந்து மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. தப்பு. ஸோ இதிலிருந்து பண்ணிங்கன்னா பயங்கரமாக போயிடும். 8x ஸ்கொயர் இது அப்படி இல்லை. ஸோ இங்கே என்ன இருக்கோ கோஷனில் அதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2x ஸ்கொயரில் அடுத்த 2 into 2. இதுக்கு பிறகு இங்கே எழுதிட்டோமா, இது இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 7x 2ஆல். சரியா? ரைட். இப்போ இன்னும் ஒரு மாடல் அதான் இதுக்கு இதே மாதிரி கொடுத்துருவாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டு ஏபி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அவ்வளோதான். எக்ஸசைஸ் 3.8ல் வேறு எந்த மாடலும் உங்களுக்கு இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் சொல்லணும். அல்லது அவங்க ஏபி அல்லது பிக்யூ எதாவது கொடுத்தா ஃபைண்ட் தி வேல்யூ பி அண்ட் கியூ பார்க்கணும். அதை பார்த்தலாம் ஒரு கணக்கை. அடுத்த மாடல் இந்த மாதிரி கேட்கலாம். இஃப் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஏ பி அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ax பவர் 4 ப்ளஸ் bx கியூப் இந்த கணக்கு நான் முதல்ல எடுத்திருக்கேன். ஏன்னா முதல்ல ஏபி இருக்குது அப்படின்றதுனால இது என்ன பண்ணுறீங்க, முதல்ல யூ ரைட் இந்த ப்ராப்பர் ஆர்டரில் எழுதிக்கோங்க. இது முதல்ல தெரியாது இல்லையா, அதனால் இதை எடுத்துக்க வேண்டாம். 100 வந்து ரீரைட் பண்ணிக்கோங்க. 100 220x ப்ளஸ் 361 bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 10 into 10 100. இங்கே 220 361 எடுத்துருக்கோம். இதை 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 20. இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு. 220 எனக்கு வேணும். 11 into 20 220 தெரியும். நான் 11ஆக போட்டிருக்கோம். 11x வேணும். 11x into this பண்ணோம்னா இது 220x. 11x into 11x அப்படின்னா 121x ஸ்கொயர். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 240x ஸ்கொயர் மிச்சம் இருக்கிறது வரும். 240x ஸ்கொயர். அப்போ எனக்கு வரணும் அப்படின்னா இது முதல்ல 2ஆல் பண்ணுறேன். ஃபஸ்ட் டேர்ம் 240, இங்கே இருக்கிறது ஃபஸ்ட் டேர்ம் 20. 20 டிவைட் 240 டிவைட் பண்ணோம்னா 12 டைம்ஸ் வரும். 12 into 20ன்றது 240 ஒரு x ஸ்கொயர். ஸோ 12x ஸ்கொயர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். we are getting like this. அப்போ இந்த b என்னவோ அதே தான் 264 இருக்கணும். இந்த aயும் 144 சேமாக இருக்கணும். a equal to 144. you put it properly. b minus 264 0. அப்போ b equal to 264. a minus 144 equal to 0. a equal to 144. மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு b equal to minus 264 அப்படின்னு போடுறாங்க. இல்லை, a equal to minus 144 தப்பு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று b equal to அப்படியே மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சேமாக வரும். 240 240. அதே போல் b equal to minus 264. a equal to just plus 124. அப்படி இல்லையா, you do it like this. b minus 264 0, a minus 144 0. அதுலேருந்து ஏயும் பியும் கண்டுபிடிங்க. ஆக எக்ஸசைஸ் 3.8 வரைக்கும் ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸில். இவ்வளோ தான் பார்த்தோம். 3.8 வரைக்கும் நம்ம பார்த்தது இவ்வளவு தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா
இதுலேருந்து என்ன கணக்கு வேணாலும் கொடுக்கட்டுமே, இதில் ஏபிக்கு பதிலாக வேறு எதாவது கொடுக்கட்டும், இல்லை 362 பதிலாக நம்பர் மாற்றட்டும், என்ன மாத்திரம் நமக்கு என்ன, இதுதான் பிரின்சிபல். இதை போட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். ஸோ ஏறக்குறைய இந்த சாப்டரில் ஒரு 21 பக்கத்தை குயிக்காக ரிவைஸ் பண்ணிட்டோம் ஒரு 30 நிமிஷத்தில். எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே நமக்கு டோட்டலாக 3.23 இருக்காங்க, 23 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் எக்ஸசைஸ் பார்த்தது. ஸோ எக்ஸசைஸில் ஒரு 30-40 கணக்கு எடுத்தால் கூட ஏறக்கூட 60 கணக்கையும் நீங்கள் வந்து இப்போ தரவாயிட்டீங்க. இவ்வளோதான். இதை பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஐ கேன் டூ எனி ப்ராப்ளம் ஆஃப் திஸ் சார்ட் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வரணும் அப்படின்றது மை விஷ். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறத அடுத்த வீடியோ போடலாம். ஏன்னா பிகாஸ் இதுவே ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அப்படின்னா கொஞ்சம் டல் ஆகிடுவீங்க. அதனால் ரிமைனிங்கை ஐ வில் கோ ஃபார் தேட் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதோட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.